पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்தர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 4வது பாதம் கைவல்ய பாதம். இந்த கைவல்ய பாதத்தில் நேற்று நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். 7வது பார்த்து முடிச்சிட்டோமா? 7வது பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 8வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வரணும். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா 7வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றா மனசில் கொண்டு வாங்க. யோகி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தத்தை பார்க்குறான். பரம்பிரசங்கியானத்தில் சித்தத்தை பார்த்தோன்னா அதில் எத்தனை ஜென்மங்கள் பிராரப்த கர்மா முளை விட்டுருச்சுன்னு பார்க்குறான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ ஸ்டார்ட் ஆன கர்மங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை சரீரம்னு இருக்குதுன்னு பார்த்து அந்த அத்தனை சரீரங்களையும் இவன் என்ன பண்ணுறான், இவனே கிரியேட் பண்ணுறான். ஒரே ஜென்மத்தில் 10 சரீரத்தை கிரியேட் பண்ணுறான். கிரியேட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா 10 சரீரம் 10 மனசு. அந்த 10 மனசையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனசை பார்த்திங்கன்னா நிர்மாண சித்தம்னு ஒன்றை பார்த்திங்கன்னா அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறா சூப்பர்வைசர் மாதிரி. அதை பார்த்திங்கன்னா நிர்வாகம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அகங்காரம். அகங்காரத்துக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ஜீவன் அப்படின்னு பேர். அந்த அகங்காரம் தான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அபிமானித்து சுகதுக்கத்தெல்லாத்தையும் அனுபவிக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா இறந்து போகிறேன் அப்படின்னா அடுத்த பிறவி அடையும் போது எங்கே போகும் இந்த அகங்காரம்? இந்த அகங்காரம் பார்த்திங்கன்னா அடுத்த தேகத்துக்கு போய் அனுபவிக்கும். அந்த தேகம் செத்து போனதுக்கு பிறகு அடுத்த தேகத்துக்கு போகும். அப்போது நமக்கு அனந்த கோட்டி ஜென்மங்கள்லேருந்தே அகங்காரம் எத்தனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே அகங்காரம் தான் ஒவ்வொரு சரீரத்துலேயும் பார்த்திங்கன்னா அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ யோகி என்ன பண்ணுறான், யோகியோட சரீரத்தில் அகங்காரம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு அகங்காரத்தை வச்சுக்கிட்டு அகங்காரத்துக்கோட காரியம்தான் மனஸ்தத்துவம்னு பேர். இவன் என்ன பண்ணுறான், 10 மனசை பார்த்திங்கன்னா 10 சரீரத்துக்கு 10 மனசை கிரியேட் பண்ணி 10 தேகம் 10 மனசு. ஆனால் அகங்காரம் எத்தனை, இவன்கிட்ட தான் இருக்குது அகங்காரம். அப்போ இவன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கான்னு வச்சுங்க. அப்போ இங்கே இருந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக வேறு 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 வெரைட்டியாக ஒரு 10 சரீரம். அது பார்த்திங்கன்னா மனுஷ சரீரமாக இருக்கலாம், மற்ற எந்த சரீரம் வேணால் இருக்கலாம். ஆனால் ஆப்ரேட் பண்ணுறது யார் ஆப்ரேட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அகங்காரம் என்ன பண்ணும், தனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், ஆர்கனைஸ் பண்ணும். இந்த மனசுன்ற ஒரு சூப்பர்வைசரை வச்சுக்கிட்டு இந்த அகங்காரம் என்ன பண்ணும், மேனேஜராக இருக்கிற அகங்காரம் என்ன பண்ணும், ஓனர். இவன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா அகங்காரம் தான் ஓனர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேனேஜராக இருக்கிற சூப்பர்வைசராக இருக்கிற இந்த மனசை வச்சு மற்ற 10 வேலைக்காரங்க மனசையும் என்ன பண்ணுறாரு, பாடியையும் ஆர்கனைஸ் பண்ணுறார். எந்தெந்த கர்மங்கள் இருக்கோ அந்த கர்மங்கள் அந்த சரீரம் அனுபவித்து முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னா இந்த அகங்காரம், இந்த யோகியோட சரீரத்தில் இருக்கிற மனசு என்ன பண்ணிச்சு, அகங்காரம் என்ன பண்ணிச்சு, நல்லா யோக சாதனைகள் பண்ணி 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 இந்த வாசனைகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுச்சு. அப்போ 10 சரீரத்துக்கு அந்நியமாக அது முளை விட்டுறது, ஏற்கனவே முளை விட்டதுனால அதை எதுவும் பண்ண முடியல.
அப்போ முளை விடாததெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஞானத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விவேக கியாத்தினால அது இல்லாமல் போயிடுச்சு மொத்தமாக. அப்போ இது ஒர்க் அவுட் ஆனது மட்டும் வந்து மெச்சூரிட்டி ஆனதை மட்டும் இவன் என்ன பண்ணிட்டான், அனுபவிச்சு முடிச்சாச்சு. அப்போ அனுபவிச்சு முடிச்சாச்சு, மீதி இருக்கிறது ஞானத்தினால எரிஞ்சு போச்சு, திரும்ப முளை விடலை. அப்போ இவன் என்ன ஆகுறான்னு கேட்டினா, இந்த யோகி இவன் இந்த சரீரம் விடும் போதே மீதி இருக்கிற 10 சரீரங்களும் என்ன ஆயிரும், டொம் 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 டொம்னு 10 சரீரங்களும் விட்டு போயிடும். ஒரே டைமில் யோகிக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யோகி சரீரம் எப்போ மரணிக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சரீரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு இல்லாமல் டொம் 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 டொம்னு விழுந்துடும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நின்னோன்னே எல்லாம் அங்கங்கே நின்றுதோ, லைட்டு ஃபேனு எல்லாம் எப்படி அது வேலையை விட்டுருதோ, அதே மாதிரி யோகி சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடையும் போது மற்ற சரீரங்களும் டொம் டொம் டொம்னு கீழே விழுந்துடும். இதோட யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்தி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கருமத்தை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொன்னோம், 7வது சூத்திரத்தில் பார்த்தோம். கர்மங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணக்கூடிய கர்மம் என்னன்னா அசுக்ல அகிருஷ்ணன்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச கர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை. இதை வந்து ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகி வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தில் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பான், குருநாதர் வந்து சொல்லி கொடுத்துருப்பார். நிஷ்காமிய கர்மத்திலேருந்து ஆரம்பிச்சிருப்பான். இப்போ என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நம்ம குரூப்பில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ நிஷ்காமியம் பண்ணினீங்கன்னா நீங்கள் பண்ணுற புண்ணியமும் உங்களுக்கு வராது. நிஷ்காமியம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பத்தை நம்ம பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணுறது எல்லாமே புண்ணியம் தான் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால் கூட நாம் என்ன பண்ணுறோம், டெய்லி வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 3வது 3:19 3:30 பாருங்க, 3:30 இல்லை அது இல்லை, 3:30 மயி சர்வாணி கர்மாணி 3:30 3:40 3:30 3:9 யஜ்யமாக பண்ணணும். எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமாக பண்ணணும். யஜ்யம்னா என்ன அர்த்தம், சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணணும் யஜ்யமாக, எந்த கர்மா பண்ணாலும். அதுக்கு அடுத்தது 3:30 சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா, எல்லா கர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரக அப்படின்னு இருக்குது. அந்த 2 ஸ்லோகத்தை மனசில் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம பலனையும் தியாகம் பண்ணணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன்றதையும் என்ன பண்ணணும், தூக்கி சுவாமி மேலே போட்டுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ரொம்ப நிச்சயம் வச்சுக்கணும். ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரனுக்கு லாபமோ நஷ்டமோ இல்லை, எஜமானனுக்கு தான் லாபம் நஷ்டம் எல்லாமே எஜமானனுக்கு தான். வேலைக்காரன் என்ன பண்ணுவான், சும்மா வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு வேலைக்காரன் மாதிரி சுவாமிக்கு வேலைக்காரன் மாதிரி பண்ணும்போது அது நல்லதோ கெட்டதோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காலையில் எந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், முதல் தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எதெல்லாம் இந்த சரீரத்தில் பண்ணுறனோ காயா வாச்சா மனசா எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நீ தான் உள்ளேருந்து ஏவி என்னை வந்து பண்ண வைக்கிற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த கர்மத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நம்ம மங்களாச்சரணம் படிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ டெய்லி ஸ்தோத்திரம் சொல்லும் போதே நான் என்ன பண்ணுவேன், சாமி நீ பேசு சாமின்னு தோவேன். பகவத்கீதை கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி நீ பேசு சாமி, நான் பேசலை சாமி நீயே பேசு சாமி அப்படின்ற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதாவது தானம் தர்மம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க சாமி நீங்கள் பண்ணுற, ஐயோ நான் பண்ணலைங்க, பதறும். இப்போ எனக்குலாம் யாராவது வந்து என்கிட்ட வந்து சாமி நீங்கள் பண்ணதான் சாமி நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐயோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் பண்ணலை அண்ணாமலையார் பண்ணுறார். அப்போ நான் பண்ணலை அண்ணாமலையார் பண்ணுறார், நான் பண்ணலை அருணாச்சலேஸ்வரர் பண்ணுறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் பண்ணுற எல்லா காரியத்தையும் தூக்கி நாம் பண்ணுறேன்றதை தூக்கி என்ன பண்ணுறோம், ஈஸ்வரன் மேலேயே போட்டுறாரு. அப்போ ஈஸ்வரன் தான் பண்ணுறாரு. யாருக்காவது தேங்க்ஸ் பண்ணணும்னா நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்கிறோம், என்னென்னு கேட்டீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அருணாச்சலேஸ்வரருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் பண்ணலை, யார் பண்ணானோ அவனுக்கு தானே தேங்க்ஸ் பண்ணணும். அப்போ ஈஸ்வரன் தான் பண்ணுறாரு, ஈஸ்வரனுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். எங்களுக்கு வந்து யாரும் காலை தொடாதீங்க, யாரும் வந்து தேங்க்ஸ் பண்ணாதீங்க, நாங்கள் பாட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்ணியமும் வராது, கூடவே எல்லா கர்மத்தையும் காலையிலேயே எந்திரிச்சு ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் தேகத்தில் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது சுவாமிக்கு தான் போய் சேரும், நமக்கு வராது.
நல்லதோ கெட்டதோ. அப்போ புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை, ஒரு கர்ம யோகத்தை பண்றவனுக்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய கர்மம் அசுக்லம் அகிருஷ்ணம்னு பேர், அசுக்ல கிருஷ்ணான்னு பேர். ரெண்டுத்தையும் ஒன்னா சமாசம் பண்ணீங்கன்னா அசுக்ல கிருஷ்ணான்னு என்ன அர்த்தம்? புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லாத கர்மம். மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னா 3 விதம் இதரேஷாம், திரிவிதம் இதரேஷாம், 3 விதமான கர்மங்கள் மற்றவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். என்னது? ஒன்று புண்ணியம், இன்னொன்று பாப்பம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் கலந்தது. இங்கே மனுஷங்க எல்லாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? அர்ப்பணம் பண்ணாமல் பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல கர்மாக்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. வைத்திய கர்மாக்கள் நிறைய பேர் உலகத்தில் நல்லவங்களுக்கா பஞ்சம்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, நல்ல நல்ல கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சதா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பாப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. சில சமயம் நல்லவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? புண்ணியம் பாப்பம் ரெண்டும் கலந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 3த்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 புண்ணியம் பண்ணா மேலே போவோம், பாப்பம் பண்ணா கீழே போவோம், ரெண்டும் கலந்து பண்ணா மனுஷ ஜென்மமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நேற்று சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது சூத்திரம் இன்னைக்கு பாடம் பார்க்குறோம். அதுனா, அதுனா அப்படின்னா இப்பொழுது. இப்பொழுது என்ன பண்ண போறோம்? பிரசங்காத். ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஆர்டர்ல என்ன வருது அப்படின்னா விபாக ஆசய அபிவியக்தேகே. நீங்க கர்மத்தை பத்தி பேசிட்டீங்கல்ல, அப்போ வந்து பிரசங்கத்துல என்ன வருது அப்படின்னா அதோட கண்டினியூட்டியா, பிரசங்கம்னு என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோ, அந்த ஃப்ளோல வந்து நம்ம என்ன பண்றோம்? விபாகம். கர்மம்னாவே என்ன வந்துடும்? கர்ம விபாக்கம். கர்ம விபாக்கம்னு என்ன அர்த்தம்? கர்ம பலன். கர்மத்திலிருந்து பக்குவமாகிறது எது? பக்குவம்னா அரிசி, அரிசி பக்குவமாச்சுன்னா சாதம். அதே மாதிரி என்ன பண்றோம்? கர்மம் பக்குவமாச்சு அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிறதுன்னு பேரு. மெச்சூரிட்டி ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப கர்மம் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா கர்ம பலன். அந்த கர்ம பலனுக்கு இந்த யோக சாஸ்திரத்துல என்ன பேர் வச்சிருக்கோம்? விபாக்கம் அப்படின்னு வச்சிருக்கோம். விபாக்கம். அப்ப அந்த விபாக்கமும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஆசைய. ஆசயம்னா என்ன அர்த்தம்? நம்ம சித்தத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆசயம்னா அந்த சித்தத்தை சார்ந்து படுத்து இருக்கிறதுக்கு பேர் ஆசையன்னு பேரு. ஆசயம் இஸ் ஈக்குவல் டு வாசனா. அடிச்சா அப்ப கர்ம பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல பண்ண வாசனைகளும் அந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புது ஜென்மத்துல வெளிப்படும். அபிவியக்தேகே. அப்ப கர்ம பலன் என்ன பண்ணும்? மெச்சூரிட்டியான கர்ம பலன் ஜென்மத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜென்மத்தை கொடுத்த மாத்திரத்துல அந்த ஜென்மத்துல முந்தின ஜென்மத்தோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது கர்ம அபிவியக்தி நிதானத்துவம் அபிதாத்தும் ஆக. கர்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட வெளிப்பாடு. கர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம அபிவியக்தி நிதானத்துவம் அபிதாத்தும் ஆக. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுதுன்னு வச்சுங்களேன். அந்த வெளிப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு. நிதானம்ன்றதுக்கு அர்த்தம் காரணம். நிதானமா இருந்துகிட்டு அதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தை வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். கர்மத்தை வச்சுக்கிட்டு தான் வாசனைகள் வெளிப்படும். வாசனைகள்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிற ப்ரோக்ராம் மாதிரி. ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் வச்சுக்கிட்டு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தம்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சித்தத்தில் இருக்கிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனா. இந்த சித்தமும் வாசனையும் வியக்தமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் வேணும். எது ஹார்ட்வேர்னா ஒரு பாடி. அந்த பாடி தான் ஜென்மம் நம்ம சொல்கிறோம். அந்த பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வாசனைகள் வெளிப்படுவதற்கான ஒரு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூத்திரம் 8வது சூத்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாடி எடுக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குன்னா கர்ம பலன். அப்போ உங்கள் பாடி எல்லாத்துக்கும் நமக்கு பாடி கிடச்சிருக்குல்ல. நிறைய பேர் ஆணாக பிறந்திருக்கோம், பெண்ணாக பிறந்திருக்கோம். நீங்கள் ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா பாடி மாற்றி மாற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். எது காரணம்னு கேட்டால் இமீடியட்டாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கர்மம்.
எந்த கர்மம் ஆரம்பிச்சதுக்கு பேரு பிராரப்தம். அது எப்படி ஆரம்பிச்சது? சஞ்சிதத்துல அனந்த கோட்டி கர்மம் இருக்கு. ஆனா எல்லா கர்மமும் ஒரே சமயத்துல என்ன ஆகாது? மெச்சூரிட்டி ஆகாது. எப்படி நம்ம போட்ட எஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு எஃப்டி போட்டிருப்போம். அதுக்கா நம்ம போட்டதுக்கு ஏற்ற மாதிரி போன வருஷம் ஒன்று மெச்சூரிட்டி ஆச்சு, ஃபுல்ஃபில்லாக ஒரு 5 வருஷம் எஃப்டி வந்து ஃபுல்லாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆகுது. நம்ம எப்படி போட்டு போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஆகுதோ, நம்ம வந்து ஈல்டு கிடைக்குதோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே ஒரே டைமில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி ஆகாமல் விதவிதமான சமயத்தில் மெச்சூரிட்டி ஆகும். மெச்சூரிட்டி ஆகும் போதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு ஜென்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜென்மம்னா என்ன அர்த்தம்? சரீரம். அந்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனைகள் சித்தம் அப்படின்றதும் அந்த சித்தத்தில் இருக்கிற வாசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சொல்றா, இதுக்காக தான் இந்த சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது. தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர்வாசனானாம் ததஸ்தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர்வாசனானாம் 8வது சூத்திரத்தில் ஆச்சாரியர் சொல்றாரு, தத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிலிருந்துன்னு அர்த்தம். தத்தகன்னு அர்த்தம் அதிலிருந்து. போன சூத்திரத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். போன சூத்திரத்தில் என்ன பார்த்தோம்? ஞானியை விட்டுருங்க, யோகியை விட்டுருங்க. யோகி வந்து லிபரேஷன் ஆயிடுறான், முக்தி அடைஞ்சிடறான். அப்போ மீதி இருக்கிற மற்ற ஜனங்கள் இருக்கும்ல, நம்ம கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எத்தனை கர்மா இருக்கு? 3 கர்மா இருக்கா? புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பம் கலந்தது. சுக்லம் கிருஷ்ணம், சுக்ல கிருஷ்ணம் 3 இருக்கு. இந்த 3த்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து தத்தகனா அதிலிருந்து அந்த 3 விதமான கருமங்களிலிருந்து தத்விபாக அனுகுணானாம் ஏவ அந்த கருமங்கள்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? புண்ணியமும் பாப்பமும் புண்ணிய பாப்பமும் 3 விதமான கருமங்களும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். தேன்கூடு மாதிரி அந்த பிரதானம்னு சொல்லக்கூடிய அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவத்தில் ஒரு மாயா தத்துவம் ஒரு பெரிய தேன்கூடு மாதிரி இருக்கும். இல்லை இந்த உலகத்திலேயே பெரிய லாக்கர் சிஸ்டம்னு வச்சுங்களேன், பேங்க்ல இருக்க லாக்கர் மாதிரி என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான லாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கர்மங்கள் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது புண்ணியம் பாப்பம் புண்ணிய பாப்பம் கலந்தது அப்படின்னு எல்லாம் போய் சேரும். சேர்ந்த மாத்திரத்தில் என்ன பண்ணும்? அது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் மாதிரி மெச்சூரிட்டி ஆகிறதுக்காக அடகாக்குற மாதிரி. இங்கே நாமக்கல் பக்கத்துலலாம் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்குன்னு மிஷின் வச்சுருக்காரு. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நமக்குலாம் குருநாதர் அதுதான். நான் ஏதாவது வேணும்னா டக்குன்னு யூடியூப்பில் போட்டு பார்த்து கூகுளில் போட்டு பார்த்து இது என்னதுன்னு பார்த்துக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எப்படி வந்து குஞ்சா பொரிக்குதோ அதே மாதிரி நம்மளோட கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதான மூல பிரகிருதியில் போய் என்ன பண்ணும்? ஸ்டோர் ஆகி அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. தத் விபாக அந்த 3 கருமங்கள் சஞ்சிதத்தில் போய் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? விபாக்கம்னா என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன பாக்கம். பாக்கம்னா என்ன அர்த்தம்? சமைத்தல்னு அர்த்தம். விசேஷமாக சமைச்சு. அப்போ அரிசியாக இருந்தது என்ன ஆயிடுச்சு? குக் பண்ணதுக்கு பிறகு சாதமாக பரிணமிச்சிடுச்சு. அதே மாதிரி கர்மம் விபாக்கத்தை அடையும் போது கர்ம பலன் அப்படின்னு பேரு. அப்போ விபாக்கம்னா கர்ம பலன். அது என்ன பண்ணுது? அந்த கர்மங்கள் விபாக்கத்தை அடைஞ்சு கர்ம பலனா ஆகும்போது என்ன கிடைக்கும்? அப்படின்னா புண்ணிய கர்மங்கள் எல்லாம் மெச்சூரிட்டி ஒரே டைம்ல ஆயிருந்துச்சுன்னா தேவ ஜென்மம் கிடைச்சிடும், தேவ சரீரம். பாப்பங்கள் நிறைய பாப்ப கர்மங்கள் மெச்சூரிட்டி ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? கீழான மனுஷனுக்கு கீழே இருக்கிற அனந்த கோட்டி ஜென்மங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சரீரம், நாயோ பன்னியோ கோழியோ பறவையோ இல்லை மரமோ செடியோ இல்லை பாதாளத்தில் இருக்கிற பாதாள லோகங்கள்ல இருக்க சரீரமோ ஏதோ ஒரு சரீரம் பாப்பத்தினால கிடைக்கிறது. ரெண்டும் மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா புண்ணிய பாப்பம்லாம் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்தது மனுஷ பிறவியாக இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். இந்த 3 விதமான சரீரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கிது. கிடைச்ச மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுகுணானாம் கர்மப்பல விபாக்க அனுகுணானாம். விபாக்க அனுகுணம்னா என்ன அர்த்தம்? ஏற்றாறு போல.
அந்த அந்த பாடிக்கு அனுகுணமான என்ன அர்த்தம், அந்த பாடிக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரி வாசனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிவியக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்படி மனுஷ சரீரம் வந்துச்சுன்னா மனுஷனோட வாசனை வெளிப்படும். ஒரு மரத்தோட ஜென்மம் கிடைச்சதுன்னா மரத்தோட வாசனை வெளிப்படும். ஒரு பக்ஷியோட சரீரம் உண்டாச்சுன்னா பக்ஷியோட வாசனை வெளிப்படும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஹார்ட்வேர் கிடைச்சதுன்னா அந்தந்த சாஃப்ட்வேர் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுலேருந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் விஷயம் ஆயிடுச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார் விருத்திக்கு வந்துருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு மனுஷ பாடி கிடச்சிருக்கு, நமக்கு நடக்கிறதுக்கு எப்படின்றது சொல்லித்தர வேணாம். இதே பக்ஷி சரீரம் கிடச்சிது அப்படின்னா பறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு சொல்லித்தர வேணாம். அதே மாதிரி வந்து மீன் சரீரம் கிடச்சிதுன்னா தண்ணியில் மீன் நீந்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லித்தர வேணாம். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். எந்தெந்த சரீரம் கிடைக்குதோ அந்தந்த வாசனைகள் மட்டும் வெளிப்படும். மீதி இருக்க வாசனையெல்லாம் கீழே போயிடும், வெளியில் தெரியாது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்ஷியாக பிறந்திருப்போம். நம்மளை பற அப்படின்னா எப்படி நம்ம பறக்கவே மாட்டோம். இந்த குரங்கு குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ நமக்கு பதறுதுங்க. எனக்கு குரங்கு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிப்பில் மரத்தோட டிப்பில் நின்றுக்கிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ஐயோ கீழே விழுந்துட போகுது, கீழே விழுந்ததுன்னா அவ்வளோதான். 3வது ஃப்ளோருக்கு மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா உடம்பு தேராது. ஆனால் அந்த குட்டி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிப்பில் நின்றுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்குது. அது பாட்டுக்கு நம்மளால் இருக்க முடியுமா? கீழே விழுந்துருவேன்னு பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த குட்டி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதம் 2 மாதம் இருந்திருக்கும். அந்த 2 மாத குரங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்துக்கு மரம் தவறதோ பயம் இல்லாமல் மேலே இருக்கிறதோ ஒன்றுமே சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து எட்டி பார்த்தாவே கை காலெலாம் நடுங்குது, ஐயோ கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு. அப்போ என்னாச்சு, நமக்கும் குரங்கோட வாசனை இருக்கு. ஆனால் ஏகப்பட்ட குரங்கா பிறந்திருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைகள் எல்லாம் கீழே போயிடும். மேலே வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுஷ சரீரத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் மேலே வரும் அப்படின்னு புரிஞ்சு. அப்போ எந்தெந்த சரீரம் எடுக்கிறோமோ அந்தந்த சரீரத்தோட வாசனைகள் மட்டும் வெளிப்படும். விருத்திக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் விருத்தியில் சொல்கிறார், தத்தோ தத்தகன்னு இருக்குல்ல, தத்தக தான் தத்துவன்னு ஆரம்பிக்கிறேன். சூத்திரத்தில் இருக்க தத்தஸ் தத் விபாக்கம் இருக்கு, தத்தகா அதான் தத்தோ. தத்தோன்னு என்ன அர்த்தம், யதா உதீரித எந்த விதமாக சொல்லப்பட்டதோ. எந்த விதமாக சொல்லப்பட்டது, திரிவிதாத்மக கர்மனோர் அனந்தரம். திரிவிதமான கர்மம், 3 விதமான கர்மங்கள் எவ்வாறு போன சூத்திரத்தில் 3 விதமான கர்மங்கள் சொல்லப்பட்டதோ அந்த கர்மம் அப்படியே போயிடுமா? நான் தான் சொல்கிறேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது போகிறோம் போயிட்டு வந்துடுறோம், நம்ம நினச்சிட்டோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எதையாவது பண்ணுறோம் அந்த கர்மா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். நான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப 1000 முறை யோசிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 10 முறை யோசிக்கிறோம், இங்கே எதுக்கு போகணும், இங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நமக்கு தான் புத்தி இல்லையே. நம்ம நினச்சோம் ஒரு காரியம் பண்ணுறோம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஒன்றும் முடியாது சாமி. நீங்கள் பண்ணுற காரியம் எல்லாமே கமா போட்டுக்கிட்டே வரீங்க. நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் கமா, ஃபுல் ஸ்டாப் இல்லை எதுவுமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவிதமான கர்மம், நம்ம சரீரத்தில் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மம், பாப்ப கர்மம், புண்ணிய பாப்பம் கலந்த கர்மம், இந்த 3மே திருவித கர்மனோ அனந்தரம். அனந்தரம்னா என்ன அர்த்தம், அதுக்கு பிறகு என்ன ஆகும், விபாகாத். விபாக்க அப்படின்னா அது பலன் கொடுக்கணுமே. ஒரு கர்மம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி அன் ஈக்குவல் ரியாக்ஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யதா கர்ம ததா பலஹா. எந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்மமோ அந்த விதமாக பலன் கிடைக்கும். யதா கர்ம ததா பலம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடைக்கும். விபாக்க தானாய அபிவியக்தம். அது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, அந்த புண்ணிய கர்மா பண்ணினீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த புண்ணிய பலனை கொடுப்பதற்காக, தானம் பண்ணுறதுக்கு, பலனை கொடுக்கறதுக்காக அபிவியக்தம் வெளிப்படும். அப்போ பாப்ப கர்மா பண்ணினீங்கன்னா அந்த பாப்ப கர்மத்தோட பலனை கொடுக்கறதுக்காக அது என்ன பண்ணும், ஒரு சரீரமாக வெளிப்படும்.
புண்ணிய பாப்பம் ரெண்டும் கலந்து பண்ணினோம்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனுஷ சரீரத்தை கண்டிப்பா கொடுத்து அந்த சுகதுக்கத்தை அனுபவிக்க பண்ணும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா விபாக்க தானாய, விபாக்கம்னா பலன்களை கொடுப்பதற்கு, அபிவ்யக்தௌ சத்தியம் சரீரத்தை கொடுத்த நிலையில் அப்ப என்ன பண்ணும், 3 கருமங்களும். கரும பலன் எதுனா சரீரம். அப்ப மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்ம பலன்னா என்னது, கர்மப்பலன் தான் சரீரம், ஜென்மம். ஈஷாவாசிய உபனிஷத்துல ஆச்சாரியர் கிளியரா சொல்லுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மப்பலானி அப்படின்னு அர்த்தம், கர்ம பலன்கள் அப்படின்னா ஜென்மாதவ் அப்படின்றவர். ஜென்மம் எடுத்தோன்னு என்ன கிடைக்கும், ஜாதி ஆயுர் போகம். அப்ப ஒவ்வொரு கர்மமும் எதை குடிச்சிருக்கோம், ஒரு பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே என்ன பண்ணும், ஜென்மம் ஃபிக்ஸ் ஆயிடும், அது அப்புறம் மரணம் ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம அனுபவிக்கிற எல்லா சுகங்களும் எல்லா துக்கங்களும் அதுதான் பிராரப்தம், நம்ம முந்தின ஜென்மங்கள்ல பண்ண கருமத்தோட பலன். அப்ப இனிமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. தத்தம் கருமமே கட்டளைக்கல். நீங்க நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா நன்றும் தீதும் பிறர் தரவாரா என்ன சொல்லி வச்சிருக்கு பாருங்க. சின்ன குழந்தையிலேயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இது உள்ளே போகட்டும் அப்படின்னு. நல்லதும் கெட்டதும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது யாரும் தர முடியாது. சுகத்தையும் துக்கத்தையும் வேற மனுஷங்க தர முடியாது. என்னுடைய பிராரப்த கர்மா தான் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு காரணம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மம் கிடைச்ச நிலையில அபிவ்யக்தௌ சத்தியம் அப்படின்னா ஒரு தேகம் பிராப்தியான நிலையில தது விபாக்க அனுகுணானாம் ஏவ, அந்த கர்ம பலனுக்கு ஏற்றார் போலவே, கர்ம பலனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கர்ம பலனை நம்ம அனுபவிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வாசனானாம் அபிவ்யக்திர் பவதி, வாசனைகளுடைய வெளிப்பாடானது உண்டாகும். அப்போ மனுஷ சரீரத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்மா மனுஷ சரீரத்தை உண்டாக்கிடுச்சு. இந்த மனுஷ சரீரம் வந்த மாத்திரத்தில் என்ன கிடைக்கும், மனுஷ வாசனைகள் மட்டும் வெளிப்படும். அப்போ என்ன சொல்ற, ந விருத்தம் விருத்தானாம் இத்தியர்த்தக, இதுக்கு விரோதமா வேற ஒரு வாசனைகள் வெளிப்படாது. மனுஷ சரீரம் கிடைச்சதுன்னா மனுஷ வாசனை, எறும்பு சரீரம் கிடைச்சா எறும்பு வாசனை, குரங்கு சரீரம் கிடைச்சா குரங்கு வாசனை, பக்ஷி சரீரம் கிடைச்சா பக்ஷி வாசனை, தேவ சரீரம் கிடைச்சா தேவ வாசனை அப்படின்னு அந்தந்த சரீரத்துக்கு ஏற்றார் போலதான் வாசனைகள் வெளிப்படும். அதுக்கு வேற விரோதமான வாசனைகள் வெளியில வராது. ஏன் அப்படின்னா ஆச்சரியர் சொல்றார், தேவத்துவ பிராப்த உச்ச, ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புண்ணிய கர்மா மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, ஒரு தேவ சரீரம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தேவ சரீரத்தை பிராப்தி பண்ண மாத்திரத்துல சித்தே, அந்த அந்த இதுக்குள்ளார ஒரு சித்தம் பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். சரீரத்துக்குள்ளார இந்த சூக்ஷ்ம தேகம் பிரவேசம் ஆயிடுது. பிரவேசமான மாத்திரத்துல பிரசுப்தாயேவ நரபோக வாசனா பவந்தி. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஜென்மத்துல மனுஷனா நரனா இருந்தோம், செத்து போறோம். செத்து போகும்போது பார்த்தீங்கன்னா கர்மாக்கு ஏற்ற மாதிரி தேவ சரீரம் கிடைக்குது. இந்த நரசரீரம் இங்கே எரிச்சிடுறாங்க. இங்கிருந்து சூக்ஷ்ம தேகம் 19 தத்துவங்களோடு இருக்கிற சூக்ஷ்ம தேகம் வெளியில போகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மா என்ன பண்ணும், உங்களுக்கு தேவ சரீரத்தை உண்டு பண்ணும். தேவ சரீரத்தை உண்டு பண்ண மாத்திரத்தில் இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுது, அந்த தேவ சரீரத்துக்குள்ளார பிரவேசம் ஆயிடுது. ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா தேவ சரீரம், சாஃப்ட் இது பார்த்தீங்கன்னா சிப்பு பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தம்ன்றது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரு. அதில் ப்ரோக்ராம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, அதுக்குள்ளார அந்த ஏகப்பட்ட வாசனைகள் இருக்குமே. முந்தின ஜென்மத்தில் நரவாசனை, இந்த ஜென்மத்தில் நம்ம நரனாக இருந்திருக்கோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா 60-70 வருஷம் 80 வருஷமாக பார்த்தீங்கன்னா மனுஷ வாசனை இருக்குமே சுவாமி, அது தேவனிடத்துல வெளிப்படுமா அப்படின்னா வெளிப்படாது. பிரசுப்தாயேவ நரபோக வாசனா பவந்தி. அப்ப நரபோகத்துல நம்ம என்னெல்லாம் நரபோகத்தை அனுபவிச்சோமோ இந்த வாசனைகள் எல்லாம் என்ன ஆயிடும், பிரசுப்த வாசனைகளாக போய்விடும். வாசனையில 4 பிரிச்சிருக்கோமா, நான் திரும்ப ஆரம்பத்துல இருந்து எடுத்திருக்கேன். நான் பிரசுப்த வாசனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை,
அப்போ பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம் 4 சொன்னோம். இதில் பிரசுப்த வாசனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் தூங்கிக்கிட்டு இருக்க வாசனை. அதாவது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அந்த தூங்கிக்கிட்டு இருக்க வாசனையில் எத்தனை தேவன் இருக்கான், எத்தனை ராட்சசன் இருக்கான்னு தெரியவே தெரியாது. அப்போ நிறைய வாசனைகள் பார்த்தீங்கன்னா, அனந்த கோட்டி ஜென்மமாக எடுத்த வாசனைகள் எல்லாம் 84 லட்சம் யோனியோட வாசனைகளும் நம்மளோட சித்தத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நரவாசனை இருக்குது அப்படின்னா, முந்தின ஜென்மத்தில் மீனா பிறந்திருந்தேன் அப்படின்னா மீன் ஜென்ம வாசனை தூக்கத்துக்கு போயிடும், வெளிப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நரஜென்ம வாசனை மட்டும்தான் எனக்கு வெளிப்படும். அதான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, நரபோக வாசனா பிரசுப்தா ஏவ பவந்தி, நல்லா தூங்கி போயிடுது. அது மட்டும் இல்லை, தாசாம் அபிவியக்தவ், ஒருவேளை தேவனா பிறந்துட்டு இந்த மனுஷ வாசனை வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? தாசாம் அபிவியக்தவ் திவ்ய போக அயோகா திதிபாவகா. இப்போ பார்த்தீங்கன்னா தேவ சரீரம் எடுத்துட்டு மனுஷ சரீரத்தோட வாசனை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அந்த திவ்ய போகங்களை அனுபவிக்கிறது பார்த்தீங்கன்னா முடியாமல் போய்விடும். இப்போ நான் மனுஷனா பிறந்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீனோட சரீரத்தோட வாசனையோ போன ஜென்மத்தில் இல்லை முந்தின ஜென்மத்தில் பக்ஷியாக பிறந்த வாசனையாக வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய போகம் சித்திக்காமல் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா போகம் சித்திக்கணும் அப்படின்னா அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி வாசனை வந்தாதான் என்ன ஆகும்? ஒர்க் அவுட் ஆகும். அப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹார்ட்வேரில் போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும், போகம் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த வாசனைகள் தான் பார்த்தீங்கன்னா போகத்துக்கு காரணம். அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி வாசனைகள் தான் வெளிப்படும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளாரே எவ்வளோ இருக்குது? இப்போ நம்ம பண்ணோம்ல, மனுஷனாகவே பிறக்கிறதுக்கு, நான் மனுஷனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனுஷனாக பிறக்கிறதுக்கு எவ்வளோனா 40% to 60% புண்ணியமும் பாப்பமும் கலந்துருக்கும். நீங்கள் 60க்கு மேலே புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா தேவனாக பிறந்துடுவீங்க. 40க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பம் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப அதிகமாக 60% மேலே பாப்பம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ஜந்துக்களாக பிறந்துடுவீங்க. இந்த 40% புண்ணியம் 60% புண்ணியத்துக்குள்ள புண்ணியம் 60 to 40 இருக்குது அப்படின்னா தான் நம்ம எல்லாம். அப்போ எனக்கு கீழே இருக்கிற ஜீவர்களாக கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் வித்தியாசம். ஒருத்தருக்கு 38%, ஒரு 40% இருக்கும். ஒருத்தருக்கு 41% புண்ணியம், ஒருத்தருக்கு 42%, 43%. இது மாதிரி 60% வரைக்கும் இருக்கிற ஆத்மாக்கள் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? ஜீவனாக பிறந்திருக்கோம். அதனால தான் நல்லவன் கெட்டவன் நம்ம இங்கெல்லாம் வகைப்படுத்துகிறோம்ல. இந்த நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான், 40% 60% புண்ணிய பாப்பத்துக்குள்ளார இருக்கிறவங்க தான் கலந்துருக்கோம் நம்ம இப்போ. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளார எந்த வாசனை வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 84 லட்சம் யோனியில் நான் இப்போ மனுஷ சரீரம் எடுத்தேன் அப்படின்னா 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷ சரீரம் எடுத்திருந்தாலும் 1 லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷ சரீரம் எடுத்திருந்தாலும் அந்த வாசனை 1 லட்சம் ஜென்மத்துக்கு பிறகு எடுக்கிற இந்த மனுஷ சரீரத்தில் வெளிப்படும். அப்போ இதை விட்டுட்டு நான் அடுத்த சரீரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மைனாவா புறாவா பிறக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ நான் புறாவா பிறந்தது மைனாவா பிறந்தது பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சங்கள் ஜென்மத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஆனால் என்னாகும் அப்படின்னா அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்தில் அந்த வாசனை மட்டும் மேலே வெளியில் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தில் என்னெல்லாம் போகம் பண்ணணும், மைனா சரீரம் புறா சரீரத்தில் அந்த வாசனைகள்லாம் இதுக்கு வந்துடும். இப்போ நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். மனுஷனாக பிறந்தோன்னே ஏன் நமக்கு மட்டும் பகவத்கீதை படிக்கணும்னு தோணுச்சு? ஏன் நமக்கு மட்டும் வேதாந்தம் யோக சூத்திரம் இதெல்லாம் படிக்கணும்னு தோணுச்சு? கோயிலாக சுற்றணும்னு ஏன் தோணுச்சு? சன்னியாசம் எடுத்துக்கணும்னு ஏன் தோணுச்சு? மோட்சத்து மேலே இச்சை வருதுன்னு ஏன் தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே யவசோபி சக 44 6:44 எடுத்துக்கணும்.
6:44 சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முந்தின சரீரத்துல அது 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அந்த முந்தின மனுஷ சரீரத்துல நம்ம என்ன அபியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, நல்ல விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், கெட்ட விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், என்னென்னலாம் அபியாசம் பண்ணியிருக்கோமோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த மனுஷ சரீரம் கிடைச்சோன வெளிப்பட ஆரம்பிக்கும். ரொம்ப கிளியரா சொல்றார். பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே ஹியவசோபி சக. தன் வசமில்லாமல் முந்தின மனுஷ சரீரத்துல என்ன பண்ணணுமோ அந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போகும். அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க வந்து உட்கார்ந்து யோக சூத்திரத்தையும் கீதை இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, இதை அடையலைனா கூட பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல அடையலைனா கூட பரவாயில்ல, அடுத்து ஒரு 10 சரீரம் கழிச்சு ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சாலும் அந்த மனுஷ சரீரம் வெளிப்படும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த வாசனை உங்களை எங்கேயாவது கீதை சொல்றாங்களா ஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு போவீங்க. எங்கேயாவது யோக சூத்திரம் சொல்றாங்களான்னு தேடிக்கிட்டு போவீங்க. எங்கேயாவது சத்சங்கம் நடக்குதான்னு தேடிக்கிட்டு போவீங்க சின்ன வயசுலயே. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தில் ஏதாவது உபாசனையில் விட்டிங்கன்னா என்னாகும்? ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யாராவது ட்ரிக்கர் பண்ணி விட்டுருவாங்க. ட்ரிக்கராக ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு அந்த விஷயத்துக்குள்ளார உள்ளே ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ளார போவீங்க. அப்போ இப்போ நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி எதுக்கு இருக்குன்னா முந்தின ஜென்ம அபியாசம் தான் காரணம். வலுக்கட்டாயமாக அது நம்மளை இழுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு 9வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். 9வது சூத்திரத்தில் சொல்றார், ஒரு அவதாரிக்காருக்கு விருத்திக்காரர் சதாசிவ பிரமேந்திரர் சொல்றார், நனு ஏதாகா நரபோக வாசனா. இந்த நரபோக வாசனைகளானது தேவத்வாதி ஜென்ம சகஸ்ர வியவதான அனந்தரம் கதம் தர்ஹி புனர் நரஜன்ம அபிவ்யஞ்சியத இது ஆசங்கியாம் ஆக. இப்போ நான் கேட்ட கேள்விதான். பூர்வபக்ஷி கேட்குறாரா? நான் இப்போ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இப்போ உங்களுக்குள்ளார, சாமி 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷனா பிறந்திருக்கேன் அப்படின்னா, 1,00,000 ஜென்மம் கழிச்சு இப்போ மனுஷனா நான் பிறக்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த நரபோக வாசனை முந்தின ஜென்மத்தில் நான் 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த நரன்ல அனுபவிச்ச வாசனைகள் தான் நரபோக வாசனா. தேவத்வாதி ஜென்ம சகசிரவயவதான அனந்தரம். இந்த 1,00,000 ஜென்மத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1,00,000 ஜென்மத்தில் பல தேவர்களாக பிறந்திருக்கேன், பலமுறை வந்து அசுரர்களாக பிறந்திருப்பேன், பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா பட்சிகளாக பிறந்திருப்பேன், பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஜீவராசிகள், மரம், செடி, கொடி, எத்தனை 84 லட்சம் யோனியில் விதவிதமான சரீரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பேன். இவ்வளோ வியவதானம் இருக்கே, கேப், இத்தனை தடைகள் இருக்கே. ஒரு மனுஷ சரீரத்துக்கும் அடுத்த மனுஷ சரீரத்துக்கும் 1,00,000 ஜென்மம் வச்சா இந்த 1,00,000 ஜென்மத்திலையும் நிறைய வாசனைகள், நிறைய தடைகள் இருக்குமே சுவாமி. கதம் தருகி எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடைகளோட எப்படி 1,00,000 முன்னாடி ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற வாசனை இப்போ எப்படி வெளிப்படும்? கதம் தருகி புனர் நரஜென்மனி அபிவ்யஞ்சியத. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த மனுஷ சரீரத்தில் எப்படி 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்க வாசனை வெளிப்படும்? எப்படி வெளிப்படும் அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா இது ஆசங்கிய ஆக. புரியுதா? கேள்வி புரியுதில்ல? நீங்கள் கேட்கலாம்ல, நடுவில் தான் 1,00,000 ஜென்மம் இருக்க சுவாமி, நம்ம வாசனையெல்லாம் மனுஷ ஜென்ம வாசனையெல்லாம் போயிருக்குமே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா போகாது சாமி, போகாது. கர்மமும் போகாது, வாசனையும் போகாது. அப்போ என்ன பண்ணோம்? அப்படின்னா சூத்திரத்தில் ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். 9வது சூத்திரம். ஜாதி தேச கால வியவஹிதானாமபி ஆனந்தர்யம் ஜாதி தேச கால வியவஹிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத். என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான சூத்திரத்தை சொல்கிறார். ஒரு ஜென்மத்துக்கும் ஒரு மனுஷ ஜென்மத்துக்கும் அடுத்த மனுஷ ஜென்மத்துக்கும் நடுவில் 1,00,000 ஜென்மங்கள் வேற ஜாத்தியில் பிறந்திருந்தாலும், ஜாத்தின்னு என்ன அர்த்தம்? பக்ஷியா, தண்ணியில் வசிக்கிற ஜீவர்களா, இல்லை தேவர்களா, இல்லை அசுரர்களா, இல்லை பாதாள லோகத்தில் பிறந்தாலும் 1,00,000 ஜென்மம் கரப்பாம்பூச்சி, பல்லி,
நாய், பூனை, குரங்கு எல்லாம். நீங்கள் எதுவும் சிரிக்காதீங்க, உண்மைதான். நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். ஆமாம், 1,00,000 பிறவி வேற எங்கே போவோம்? 84 லட்சம், நான் கம்மியாக சொல்கிறேன்ல. 84 லட்சத்தில் ஒரு மனுஷ பிறவி ஒன்று தானே, மீதி இருக்கிறதெல்லாம் மற்ற சரீரம் தானே. நான் 1,00,000 ஜென்மம் சொன்னேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 1 கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் ஜென்மம் எடுத்தாலும் நடுவுல விதவிதமான வேற வேற ஜாத்தியா பிறந்திருந்தாலும் 1 கோடி ஜென்மம் வேற 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 ஜென்மம், 1 கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் தான் இப்ப மனுஷ ஜென்மம் கிடைக்குதுன்னு இருந்தாலும் கூட தேச வியவதானம்னா என்ன அர்த்தம்? ஜாதி வியவதானம்னா அநேக பிறவிகளை பிறக்கிறது. தேச வியவதானம்னா என்ன அர்த்தம்? ஒரு சரீரம் தேவலோகத்துல பிறக்குது, அடுத்த ஜென்மம் பார்த்தீங்கன்னா பாதாளத்துல பிறக்குது, இன்னொரு சரீரம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல. இந்த 14 லோக்கங்கள்ல வேற வேற தேசத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிறக்குது. அப்ப வேற வேற தேசத்துல பிறந்தாலோ அல்லது 1 கோடி ஜென்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலம் இருக்குமா? தேவனா பிறந்தா ஒரு காலம், அசுரனா பிறந்தா ஒரு காலம், சின்ன சின்ன பல்லி பூச்சின்னு ஒரு நாள்ல செத்து போற ஜீவர்கள், 1 மணி நேரத்துல செத்து போற ஜீவர்கள், எத்தனை ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. அதுக்கெல்லாம் டைம் ஜோன் வேற மாதிரி தானே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாவா பிறந்தா எவ்வளோ பெருசா காலம் இருக்கும்? பெரிய கல்ப காலம். 864 கோடி வருஷம் ஒரு நாள், 864 கோடி வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரி. ஐயோ, அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகிறதே எவ்வளோ பெருசு. அதில் ஒரு அவருடைய லைஃப் டைம் 100 வருஷம் ஆகணும்னா எவ்வளோ பெருசு. இது மாதிரி அநேக கால வியவதானம், கால தடைகள் இருந்தாலும், அநேக பிறவிகள் ஜாதி, அது அநேக தேசத்துல பிறந்திருந்தாலும், அநேக காலம் இருந்தாலும், இவைகள் எல்லாம் தடைகளாக இருந்தாலும் கூட, வியவதானங்கள் இருந்தாலும் கூட என்னன்னா ஆனந்தர்யம்னா வாசனைகளுக்கு இவை எதுவுமே தடையில்லை, இவைகள்லாம் அப்டக்கல் இல்லை. அப்ப 1 கோடி ஜென்மத்துக்கு நடுவுல எத்தனை பிறவி பிறந்திருக்கலாம், எத்தனை காலம் கழிக்கலாம், எத்தனை தேசத்துல வேணா பிறக்கலாம். ஆனா வாசனைகள் சாகாது சாமி. போன ஜென்மத்துல எங்க விட்டீங்களோ அங்கேயே திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அதே வாசனைகள் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஏன் தெரியுங்களா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஜாகிரதை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏன் பார்த்தீங்கன்னா ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையான ஏத் சாகர காலம் வரைக்கும், மூச்சு விடுற வரைக்கும் இதே வேலையாக இருக்கணும்னு ஏன் தெரியுங்களா சொல்கிறோம்? நம்ம எங்கே விட்டோமோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த ஜென்மம். நாங்கள் அதனால தான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியுங்களா? ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் பார்த்தீங்கன்னா யோக சூத்திரமோ, நேற்று பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் நல்லா தூக்கம் வரும்போது ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியாச்சு. சாமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் போதே நம சிவாய சொல்லிட்டு ஓங்காரத்தை சொல்லிட்டு தான் இது வாட்ச் பண்ணிக்கிட்டு எந்திரிக்கிறது. நாள் ஃபுல்லாக கடைசி தாட்லேருந்து லாஸ்ட் தாட் வரைக்கும் அதிகபட்சமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதே தாட்டை ஒரே விதமாக ஈஸ்வர விஷயத்தையே சிந்திக்கிறது. வேதாந்தம், பகவான் நாமம் இதுலேயே ஓடிக்கிட்டு இருக்காது. ஏன் அப்படின்னா இதுதான் வாசனை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோமோ, எந்த அபியாசம் பண்ணிட்டு இருந்தோமோ, பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியத்தே ஹெவசோபி சக 44 6வது சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதுதான் நம்மளை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வரணும். நீங்கள் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிக்கா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை காலி பண்ணிடுச்சு. நம்ம ஜெர்மன் லேடின்னு சொல்லிட்டு இருக்கல, என்னோடய வீட்டுக்கு கீழே இருந்த ஜெர்மன் லேடி ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டை காலி பண்ணிட்டாங்க. வீட்டை காலி பண்ணிட்டு ஒரே அழுகாச்சி அட்டை ஒன்று அழுதுச்சு. என்ன அழுதுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பூனையை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு. அதான் நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு வயசு 75க்கு மேலேங்க. நல்ல பெரிய உடம்பு, பெரிய சரீரம் அந்த அம்மாவுக்கு. ஏன்னா ஜெர்மனோட ஸ்திரீ பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, அவ்வளோ பெரிய அம்மா பார்த்தீங்கன்னா சாமி நான் கிளம்புறேன் சாமின்னு உள்ளே கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரே அப்படியே பொங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினச்சேன் என்ன பிரிஞ்சு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க போல இருக்கு, இவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கே அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து சாந்தப்படுத்தி என்னம்மா இருங்க இப்படி தான் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். கடைசியில் அந்த அம்மா சொல்லிடுச்சு, பூனையை பிரிஞ்சு நான் போகிறேனே சுவாமி அப்படின்னு. அடப்பாவுமே
நான் ஒரு மனுஷன் பக்கத்துல இருக்கேன், என்ன பிரிஞ்சு போறேன்னு சொல்லாம அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஐயோ சாமி இந்த 2 பூனைய வச்சுட்டு நான் என்ன பண்றது, இதை விட்டுட்டு போகணுமே, ஏன் கொண்டு போங்களேன் அப்படின்னா, இல்ல அந்த அங்க ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பூனையெல்லாம் அலவுட் இல்லைன்ட்டாங்க. அப்ப இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா பால் வச்சுட்டு போகுது. அப்புறம் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சி கொலாவி எல்லாம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு செத்து போகுதுன்னு வச்சுங்க. எந்த வாசனை பலமா இருக்கு, புள்ள இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, எல்லா ஃபேமிலி எல்லாத்தையும் ஜெர்மன்லேயே விட்டாச்சு. வயசு வந்து ரொம்ப வயசு, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கு. பூனை தான் இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் எதுனா, அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா பூனை மட்டும்தான். அப்போ ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூனை 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 பூனை, என்கிட்ட எப்போ பேசினாலும் பூனை இதான் மகாத்மியம், பூனையோட மகாத்மியம், பகவானோட மகாத்மியமே பேசுறது இல்லை. எந்த விஷயத்தை ஈஸ்வரனை பற்றியோ அதை பற்றியோ என்கிட்ட வந்து, சுவாமி அந்த பூனை பார்த்தீங்களா, அது இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு, நான் தலையில் அடிச்சு ஐயோ பாவம் அப்படின்னு. சரி, இவ்வளோ வாசனைகள் என்ன ஆகும், சரீரம் விட்டு போச்சுன்னா இதை தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷமாக அந்த பூனையோட இதில் தான் அது இருக்குது. இறந்து போச்சுன்னா அடுத்த சரீரம், அதுக்கு அடுத்த மனுஷ சரீரம் 1,00,000 ஜென்மம் கழிச்சு கிடைச்சாலும், பூனை இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பூனையோட அஃபெக்ஷனோட இருக்க குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்கும்ல, பிறந்தோடைய குழந்தையா இருக்கும்போதே பூனையோட இதாக ரொம்ப க்ளோஸாக வாசனை வர ஆரம்பிச்சு, திரும்ப அடுத்த சரீரத்துலேயே இதே கண்டினியூ ஆகும். இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், என்னென்ன வாசனையோடு ஒருத்தன் இறந்து போகிறானோ அடுத்த சரீரத்தில் அவனுக்கு அதே வாசனைகள் தான் கிடைக்கும். அப்போ நம்ம தீர்மானிக்கணும் எந்த வாசனையை அடுத்த சரீரத்துக்கு கொண்டு போகணும்னு. இப்போ இந்த பலகீனத்தோடையே இங்கே இருந்தோம் அப்படின்னா அடுத்த சரீரத்திலையும் திரும்ப இதே பலகீனம் கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம பலமாக நின்னோம் அப்படின்னா, வைராக்கியத்தோட பலமாக இருந்தோம் அப்படின்னா, நல்ல வாசனைகளை உண்டாக்கணும் அப்படின்னா, பலகீனத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் அப்படின்னா அடுத்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இதனால் தொடர் ஓட்டம், ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி இது கண்டினியூஸாக நம்ம சூக்ஷ்ம தேகம் போயிட்டே இருக்குது. அதில் அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சரீரத்தில் என்ன விடுறோமோ அதுதான் அடுத்த மனுஷ சரீரத்தில் வெளிப்படும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விருத்திக்காரர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். விருத்திக்காரர் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அநாதௌ சம்சாரே ஆரம்பிக்கும் போது அநாதௌ சம்சாரேன்னு அர்த்தம். சம்சாரம் எப்போ ஆரம்பிச்சது தெரியாது சாமி, அநாதி காலம், எத்தனை ஜென்மங்கள், எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு தெரில, அநாதி ஆதி இல்லாதது. அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்தில் ஏன கருமனா யஸ்மின் ஜென்மனி, ஏதோ 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கர்மத்தினால மனுஷனா பிறந்திருப்போம். அந்த மனுஷனா பிறந்து அங்கே ஒரு சுகம் துக்கம் போகங்கள்லாம் அனுபவிச்சிருப்போமா, அந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மனி போகைஹி சஞ்சிதா, அந்த போகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், சேர்த்தோம். முந்தின ஜென்மங்கள் சரீரங்களில் 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பிறந்த மனுஷ சரீரத்தில் அங்கே அதை பிறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக கர்மங்கள் இருந்திருக்கும், புண்ணிய பாப்பம் கலந்து. அதனால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன அனுபவிச்சிருப்போம், நிறைய விதவிதமான போகங்கள் அனுபவிச்சிருப்போம். அந்த போகங்களால் சஞ்சிதாயா வாசனாக, ஜெயாமா, தனமாமி, சித்ராமா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொஞ்சம் சீனியர்லாம் இருக்கீங்களா எல்லாம் இது பண்ணீங்க. சஞ்சிதன்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா மட்டும் சஞ்சித கர்மா இல்லை, வாசனைகளுக்கு பேரும் சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேர். நான் அதனால தான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லும்போது வாசனையை பற்றி பேசும்போது பிரசுப்த வாசனைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சித வாசனைக்கு இன்னொரு பேர் தான் பிரசுப்த வாசனைன்னு பேர். கண்ணுக்கு தெரியாத வாசனைகள், கோடிக்கணக்கான வாசனைகளை சேகரித்து வச்சுருக்கோம். எந்தெந்த சரீரத்தை எடுத்தோமோ அந்தந்த சரீரத்தில் கர்மவசத்தினால என்னென்னலாம் போகம் பண்ணமோ அந்த போகங்கள் எல்லாம் வாசனைகளா சஞ்சிதா யா வாசனா. சஞ்சிதம்னா என்ன அர்த்தம், டு கலெக்ட்னு அர்த்தம், சம்பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா சினோதி, டு கலெக்ட்னு அர்த்தம். சஞ்சிதான்றதுக்கு அர்த்தம் நல்லா சம்பாதிக்கப்பட்டது, கலெக்ட் பண்ணப்பட்ட வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டம் நம்ம சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த வாசனைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தாசாம் ஜென்ம கோட்டியா, அவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன சரீரம் 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற மனுஷ சரீரம்,
அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் சொல்றார் ஜென்ம கோட்டியா சொர்க்காதி தேசேன. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, நான் அது 1,00,000 சொன்னேன். சதாசிவ பிரம்மேந்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜென்ம கோட்டியான்ட்டார். 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷ சரீரம் எடுத்திருக்கோம், இப்போ ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய 1 கோடி ஜென்மத்தில் நிறைய வெரைட்டியாக பிறந்திருப்போம். அது மட்டும் இல்லை, சொர்க்காதி தேசேன. தேசம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்திருப்போம், சொர்க்கத்துக்கிட்ட பிறந்திருப்போம், தேவனா கந்தர்வ லோகத்தில் பிறந்திருப்போம், மகர் லோகத்தில் பிறந்திருப்போம், ஜனலோகத்தில் பிறந்திருப்போம், இது மாதிரி வானத்தில் இருக்கிற ஏகப்பட்ட லோகத்தில் பிறந்திருப்போம் ஜீவராசிகளா. அதுக்கப்புறம் இந்த பூமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜீவர்களாக பிறந்திருப்போம், பக்ஷியா, மீனா, குரங்கா. அப்புறம் பாதாள லோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்போம். இது மாதிரி 1 கோடி ஜென்மத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஜாதி இருந்திருக்கலாம். தேசம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு தேசங்களில் பிறந்திருக்கலாம். கல்பசதேன, காலம் வந்து பார்த்தீங்கன்னா பல கல்பங்கள் இருந்திருக்கலாம். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, துர்லபம் திரயமே வைத்தது மனுஷத்வம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்சுரய. இதில் விவேக சுடாமணியில் வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனுஷனாக பிறந்தது ஈஸி அப்படின்னு. மனுஷனாலாம் கிடைக்கல சாமி. முந்தின மனுஷ சரீரம் எப்போ கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாது. 1 கல்ப காலத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம், 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அரிது மானிடரார் பிறத்தல் அரிது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ரொம்ப கஷ்டம் சாமி. அப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றார் கல்பசதேனச்ச. அப்போ நிறைய ஜென்மங்கள் தடைகளா இருந்திருக்கலாம், நிறைய காலங்கள் தடைகள் நடுவில் இருந்திருக்கலாம், நிறைய தேசத்துல பிறந்திருக்கலாம். இவைகள் எல்லாம் ச வியவகிதானாம் அபி, இவ்வளவு தடைகள் இருந்தாலும் கூட தத்து ஜாத்தியேன கர்மனா, நமக்கு ஏதோ ஒரு கர்மா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டினா திடீர்னு மனுஷ சரீரத்தை கொடுத்துருச்சு. ஒரு கர்மத்தினால திரும்பவும் 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகு மனுஷ சரீரம் கிடைச்சோன்னே தஸ்மின் ஜென்மனி, அந்த ஜென்மத்தில் புனக பிராப்தே சதி, திரும்ப மனுஷ ஜென்மம் கிடைச்ச நிலையில் தேனைவ கர்மனா, என்னது முன்னாடி நம்ம எந்த ஜென்மத்தை நம்ம அடைஞ்சோமோ, எந்த புண்ணிய பாப்பத்தை வச்சுக்கிட்டு அந்த கர்மத்தினால ஜென்மனாம் அபிவியக்தானாம் ஆனந்தரியம் ஸ்மிருதி துவாரா போகாதி ஹேத்துத்வம் பவதி. அந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிவியக்தானாம் வாசனானாம், வாசனைகள் போடல நம்ம போட்டுக்கணும். அந்த ஜென்மத்தில் என்னாகும், 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகு பிறந்த மனுஷ சரீரத்தில் கர்மத்தினால உண்டான மனுஷ சரீரம். அந்த மனுஷ சரீரத்தில் என்ன ஆகுனா அபிவியக்தானாம் வாசனானாம், போன சரீரத்தில் உண்டான வாசனைகள் 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகு இந்த சரீரத்தில் வெளிப்படும். ஆனந்தரியம்னா என்ன அர்த்தம், ஆனந்தரியம்னா தடையில்லாமல் வெளிப்படும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி துவாரா போகாதி ஹேத்துத்வம் பவதி. என்ன ஆகும் தெரியுங்களா, நான் எதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன சாப்பிட்டேன், நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் ஜி, வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது ஸ்மிருதிக்கு வருது, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது எது, நேற்று நீங்கள் சாப்பிட்டதுன்னு ஞாபகத்துக்கு வரும். இல்லை நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, நான் சாப்பிடாதது எப்படி சொல்ல முடியும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் எங்கே பர்கர் சாப்பிட்டேன், அப்போ வந்து நான் என்ன கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டேன், அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அனுபவிச்சது மட்டும் தானே ஞாபகத்துக்கு வரும், அனுபவிக்காதது வராது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில் மனுஷ சரீரத்தில் நான் என்ன அனுபவிச்சனோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷ சரீரத்தில் ஸ்மிருதி ரூபத்தில் வெளிப்படும். அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், அது ஸ்மிருதியா வெளிப்படும். அது என்ன பண்ணும், வெளிப்பட்டு திரும்ப போகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். போகாதி ஹேத்துத்வம் பவதி, அது என்ன பண்ணும், போகம் முதலியவைகளுக்கு காரணமா அந்த ஸ்மிருதி மூலமா அந்த வாசனைகள் வெளிப்பட்டு நமக்கு போகத்தை கொடுக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொல்றார் குத்தக, எந்த காரணத்தினால் அது மாதிரி வெளிப்படுது. ரொம்ப அருமையான பாஷ்யம் சதாசிவ பிரம்மேந்திர அருமையாக எழுதுறார். ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்க ரூபத்வாத், ரொம்ப முக்கியமானது, ஹைலைட் பண்ணிக்கணும். ஸ்மிருதியும், ஸ்மிருதின்னு அர்த்தம் நினைவு, நினைவும் சம்ஸ்காரம் சொல்ற வாசனைகளும் ஒரே ஃபார்ம், ஒன்னே தான். வெளிப்படுற இடத்த வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் வேற வேற பேர் கொடுக்குறோம். புத்தியில வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி, சித்தத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாசனா. சித்தத்தில் இருந்தா
வெளிப்படாமல் சித்தத்தில் இருந்தால் அதுக்கு பேர் வாசனா. அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்மிருதி. அப்போது ஒன்று தான் வாசனை தான், அது புத்தியில் வெளிப்படும் போது ஸ்மிருதின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா சொல்கிறார், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறையெல்லாம் இல்லை. ஸ்மிருதின்றது வாஸ்தவத்தில் வாசனை தான். ஸ்மிருதின்றது என்னது? வாசனை தான். நான் நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ட உடனேயே கத்திரிக்காய் சாம்பார் என்னவாயிடுச்சு, சாப்பிட்டு முடித்தோன்னே அற்புதமான சாம்பார், நல்ல சாம்பார் பண்ணேன். நல்ல சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போய் ரெக்கார்ட் ஆகிப்போச்சு, நல்லா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்டோன்னு ஒரு சுக அனுபவம் இருக்கா? ஆஹா, என்ன சாம்பாரில் என்ன ஃப்ளேவர், கத்திரிக்காய் என்ன ஃப்ளேவர் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்துருச்சு. உட்காந்தோன்னே இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நினைவு கொள்கிறேன், சூப்பர் சாம்பார் சாப்பிட்டேன்ச்சிண்ணா அப்படின்னு. அப்போ சூப்பர் சாம்பார்னு நேற்று நான் அனுபவம் பண்ண வாசனை தான் இப்போ எனக்கு என்ன ஆகுது, வெளிப்படுது. அப்போ வாசனை தான் ஸ்மிருதியாக வெளிப்படுகின்றது. வாசனை எப்போ உண்டாச்சு? ஒரு அனுபவம் தான் வாசனையாயிற்று. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு அனுபவம், அந்த அனுபவம் அனுபவிச்சு முடிச்சோன வாசனையா சித்தத்தில் பதிவாயிடும். அந்த வாசனை ஏதாவது வெளியில் ட்ரிக்கர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு தூண்டுகோல் வந்துச்சுன்னா அது நினைவாக, ஸ்மிருதின்ற நினைவாக புத்தியில் வெளிப்படும். வெளிப்பட்டோன்னு என்ன வேணும்? ஒரு சுக வாசனை வந்துச்சுன்னா எனக்கு திரும்பவும் சுகம் வேணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் உண்டாகும். சுகானுஷயி ராகக. அதான் வைராக்கியம். அதுக்கு பேர் வந்து வைராக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன், பிரதிபக்ஷ பாவனை பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் சூழ்நிலையினால நமக்கு வந்து அதை அனுபவம் பண்ண முடியாமல் போயிடும். எனக்கு ஏதோ ஒரு ஃபீவர், ரொம்ப ஃபீவர், ஆனால் எனக்கு ஒரு வாசனை வருது, நல்லா இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும், ஆனால் ஃபீவராக இருக்குது, சாப்பிட்டா உடம்பு கெடுதல், சாப்பிடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அவாய்ட் பண்ணுறேன். ஆனாலும் அந்த வாசனை அப்படியே தானே இருக்கும், உள்ளுக்குள்ளார அப்படியே தான் இருக்கும், அது போகாது. அது போகாமல் அப்படியே இருக்கும் அந்த வாசனை. நம்ம வெளியில் வருதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் வருது, ஏதோ சமையல் சாம்பார்லேருந்து வாசனை வருதுன்னா வாசனை ஃபுல்லாக போயிட்டு அது வாசனை இல்லாமல் போயிடுமா சாம்பார்? வாசனை எல்லாம் போய் சாம்பார் வாசனை இல்லாமல் ஆகிடுமா? அப்படிலாம் இல்லைல்ல. அதே மாதிரி சித்தத்தில் இருக்கிறது, சித்தத்தில் வாசனை அப்படியே தான் இருக்கும். வெளியில் ட்ரிக்கர் ஆகும்போது அது ஸ்மிருதியாக தான் வரும் ஒழிய வாசனை வெளியில் வர்றதில்ல, வாசனை ஸ்மிருதியாக வருது. அப்போ நமக்கு எங்கெல்லாம் ட்ரிக்கர் ஆகுதோ அங்கங்கெல்லாம் அந்த வாசனை என்ன ஆகும், திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு முடியும். இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பிட்ணுன்னு ஒரு வாசனை வந்துச்சுன்னா நான் சாப்பிட போகிறேன், போகணும்னு ஒரு இடம் என்ன இருந்துச்சுன்னா போயிட போகிறேன், அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அனுபவிச்சிட போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகானுஷயி ராகக, சுக வாசனை தான் ஸ்மிருதிக்கு வரும்போது ராகம் அப்படின்னு பேர், ஆசை, விருப்பு அப்படின்னு பேர். நமக்கு ஒரு விருப்பு வந்தோடனே ட்ரிக்கர். அதனால தான் நான் அடிக்கடி, ஆமாம், அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்கோ அங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, லேண்ட்மைன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல போனால் ட்ரிக்கர் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த இடத்த மேக்ஸிமம் என்ன பண்ண, டச் பண்ணாமல் இருக்கணும். ஒரு பக்கம் சாஸ்திர இது கொஞ்சம் அனுஷ்டானம், வேதாந்தம், பிராணாயாமம், ஜபங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே போகணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது டோன்ட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பண்ணவே கூடாது. எத்தனை ஜென்மத்தில் என்னென்ன அனுபவிச்சோன்னு தெரியாது இல்லை, பிரசுப்த வாசனையில் என்ன வேணா இருக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாமல் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், தேவையில்லாத காசிப் பண்ணக்கூடாது. வாசனை கண்டபடி வாசனை வந்து பார்த்தீங்கன்னா உதயமாயிடும். அதே மாதிரி கண்ட இடத்துக்கு போகக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலுக்கு, சூப்பர் மாலுக்குலாம் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏற்கனவே அங்கே சூப்பர் மால் மாதிரி தான் நம்ம சித்தமே இருக்குது, ஏகப்பட்ட வாசனைகள் கொட்டி கிடக்குது. டிமார்ட் காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்ட், இந்த புத்திக்குள்ளார பெரிய மார்ட் இருக்குது. அனந்த கோட்டி ஜென்மங்களா வாசனைகள் இருக்குல்ல. வெளியில் எதையாவது ஒரு ட்ரிக்கர் பண்ணுவோம், அந்த ட்ரிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி விட்ரும். அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும்னு போக வாசனை வரும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா துக்கானு செய்யி துவேஷக, துக்க வாசனையிலேருந்து என்ன உண்டாகும், வெறுப்பு உண்டாகும், துவேஷம் உண்டாகும். அப்போ அது என்ன பண்ணும், எனக்கு அது வேணாம் இது வேணாம் இது வேணாம், அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்க வாசனையினால் வெறுப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதகன் என்ன பண்ணணும், வாசனைக்கு பயந்து ஒரு சர்க்கிளை போட்டு அவன் பாட்டுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது. அதுக்கு தான் காட்டுக்கு போ,
ஏகாந்த வாசம் பண்ணு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறர் மூலமாக வாசனைகள் உள்ளே வராமல் இருக்கணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்கிறார், கிரியா ஒரு முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதாந்திகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா பேசுவாங்க, சஞ்சித வாசனைகளை பற்றி பேச மாட்டாங்க. ஆச்சாரியார் சொல்கிறாரு, வாசனைகளும் கிரியாவும் எப்படிப்பட்டது. தயானந்த சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனைகள்னு பேசினாவே எரிச்சல் ஆவார். நான் பார்த்துருக்கேன், நிறைய கேம்ப் சுவாமியோட கேம்ப்லலாம் இருந்திருக்கேன். யாராவது வாசனையை பற்றி கேட்பாங்க, கேட்டால் வாசனை பற்றி கேட்டாவே வந்து எரிச்சல் ஆயிடுவார், கத்துவார், இதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக யோக சுதாகரத்தில் சொல்கிறார், பாஷ்யத்தில் இல்லாததை சொல்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியா ஞானம் அந்நியத்வா ராகாதிக்கம். கிரியா ஞானம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியா ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரியா, ஒரு செயல் இருக்குல்ல, ஒரு கிரியானா ஒரு காரியம், அதோட அறிவுன்னு ஒன்று இருக்குது. கிரியா ஞானம் அந்நியத்வா ராகாதிக்கம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியா பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு காரியம் பண்ணுறேன், இப்போ நான் டீச்சிங் பண்ணுற ஒரு காரியம் பண்ணுறேன். இது என்ன ஆகும், டீச்சிங் பண்ணுற காரியம் போய் அது என்ன ஆகும், ஒரு திரும்ப திரும்ப கிரியா பண்ணணும்னு ஒரு ஆசை வரும், திரும்ப திரும்ப டீச்சிங் பண்ணணும், திரும்ப திரும்ப டீச்சிங் பண்ணணும்னு வரும். அதே மாதிரி ஞானமும் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஒரு ஞானத்தை நம்ம அடையிறோம் அப்படின்னா அந்த ஞானமும் கூட வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தை உண்டு பண்ணும். எனக்கு கிளாஸ் போனால் நல்லா இருந்துச்சு, நிறைய புது புது விஷயமா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த சித்தத்தை பற்றி வாசனையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், திரும்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து ஞானத்தில் விருப்பத்தோடு நீங்கள் வரீங்க, நான் டீச்சிங் பண்ணுறேன்ற ஒரு காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈடுபடுறேன். இந்த ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகாதிக்கம், இதில் எதில் வேணாலும் ராகாதிக்கம் இருக்கலாம். எனக்கு டீச்சிங் பண்ணுறதுல ராகம், உங்களுக்கு வந்து ஞானத்தை ஸ்வீகாரம் பண்ணுறதுல, ஞானத்தை அடையிறதுல ராகம். இந்த ராகாதிக்கம் யத்து சக்தியாத்மனா ஸ்திதம். இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சிடறோம், கிளாஸ் முடிச்சோன்னா உங்களோட ஞானத்தை நீங்கள் ஹியரிங் பண்ணிட்டு இருந்தது முடிச்சிருது, பூர்ணமாக சொன்னோன்னு முடிச்சு போச்சு. நான் ஒரு ஆக்ஷன், டீச்சிங்ன்ற ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது முடிச்சு போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங், இன்னைக்கு கிளாஸ் இல்லை, ஈவினிங் கிளாஸ் இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாம நாளைக்கு தான். அப்போ இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், மறுநாள் காலையில் கீதா கிளாஸ்க்கு தான் நாளைக்கு சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் இப்போ உங்களோட ஞானத்திலேருந்து ஒரு ரிசீவிங் பண்ணி ஒரு ராகம் வந்துச்சுல்ல, ராகம் உண்டாச்சு, விருப்பம் உண்டாச்சு. அந்த விருப்பமும் எனக்கு டீச்சிங் பண்ணணுன்ற அந்த விருப்பமும் இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் போய் என்ன ஆகுனா ஒரு சக்தி ஆத்மனான ஒரு சக்தி வடிவத்தில், சக்தினா என்ன அர்த்தம்னா வெளிப்படாத அம்சம். சக்தியை பார்க்க முடியாது, நீங்கள் சக்தியை என்ன பார்க்க முடியாது. இப்போ நான் கிரியா பண்ணுறேன் பார்க்குறீங்க, நீங்களும் பாடம் உட்காந்து கேட்குறீங்க, நீங்கள் அதையும் பார்க்குறீங்க. இந்த ரெண்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, இல்லை இந்த அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இது உங்கள் சித்தத்தில் போய் என்ன இருக்குன்னா ஒரு சக்தி வடிவத்தில். எப்படி பாடுற சக்தி பாடாமல் இருக்கிறவன்ட்டு எப்படி இருக்கும், பாடாமல் இருக்கிறவன்ட்டு அது மறைஞ்சிருக்கும்ல, வெளிப்படாமல் மறைஞ்சிருக்குல்ல, என்னவா இருக்குது அதுக்கு பேருன்னு கேட்டால் என்ன சொல்லுவான், சக்தி ரூபத்தில் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கிரியால இருக்கக்கூடிய ராகமும் ஞானத்தில் இருக்கக்கூடிய ராகமும் ரெண்டும் சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வடிவாக ஸ்திதம் நிலை பெற்றிருக்கும். அதுதான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு திரும்பவும் கிளாஸ்க்கு வரணுன்ற ஒரு இச்சையை உண்டு பண்ணுது. அதுதான் என்ன வந்து நாளைக்கு காலையில் கிளாஸ் எடுக்கணுன்ற இச்சையை எனக்கு உண்டு பண்ணுது. அப்போ இந்த கிளாஸ்க்கும் அடுத்த கிளாஸ்க்கும் நடுவில் அந்த இச்சை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் வாசனான்னு பேரில், அதான் சக்தி வடிவத்தில் இருக்குது. சா சம்ஸ்காரக, அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரன்னு பேர், அதுக்கு பேர் தான் வாசனைன்னு பேர். அப்போ வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எந்த வடிவத்தில் போய் சித்தத்தில் இருக்கும், சக்தி வடிவத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது மொத்தமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வாசனை. நீங்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனா ரூபத்தில், சக்தி ரூபத்தில் இருக்கிறது. அந்த சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆதி காரணமாக இருக்கிறது. சொல்லுங்கம்மா. ஆமாம், வெளிப்பட்ட காரியம் அது வெளிப்படாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சக்தி.
அந்த சக்திக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனான்னு பேர். வெளிப்பட்டா கிரியா, வெளிப்படலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் சக்தி ரூபமாக சக்தியாக வெளிப்படாமல் இருக்கும். அதான் அதுக்கு பேர் தான். ஆமாம், என்ன பொட்டென்ஷியலாக அதான் விதை மாதிரி இருக்கிறது, பீஜம் மாதிரி இருக்கிறது. அப்போ பீஜத்தில் வந்து சக்தி இருக்கா? ஆமாம், சக்தி இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் போது என்னாவது செடியாக மரமாக ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்கும்போது பீஜ ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அதுதான் இங்கே வந்து சம்ஸ்காரம் வாசனையின் பேர். அதுதான் எல்லா காரியத்துக்கும் பேசு. வாசனாமயம் இதம் ஜெகத்துன்னு சொல்லுவோம் சாஸ்திரத்தை சொல்லும்போது. இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா யதா பூர்வ மகல்பயத்து. பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை படைச்சாராம். எப்படி படைச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தின சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி படைச்சார். அப்போ என்ன அர்த்தம்? முந்தின சிருஷ்டியோட வாசனை தான் இந்த சிருஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம். இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க வீட்டில், நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்துக்கும் பின்னாடி நேத்தோட இது தானே ஸ்மிருதி தானே இருந்திருக்கு. நம்ம நேற்று என்ன பண்ணோம், போன வருஷம் என்ன பண்ணோம், நம்ம எந்த காரியத்தை முன்னாடி என்ன மாதிரி பண்ணியிருக்கோமோ அது மாதிரி தான் வெளிப்படுது. நீங்கள் படித்ததை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று இது பண்ணுறீங்க. நீங்கள் படிக்காத விஷயத்தை பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளார அது வாசனையாக ஆனாதான் அது மூலமாக ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒன்று மனசு எதா இருந்தாலும் வாசனையாக இருக்கிறது தான் வெளிப்படும். இந்த மொத்த கிரியேஷனும் பிரம்மாவோட வாசனை. பிரம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையை வச்சு தான் இந்த மொத்த கிரியேஷனையும் பண்ணுறார். அப்போ நம்மளோட கிரியேஷன் இல்லைன்னது எல்லாமே வாசனையோட பேஸ்டாக. வாசனை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது. அப்போ தத்திர கிரியா சம்ஸ்காரக. ஆமாம், நீங்கள் எல்லாத்துலேயுமே 3 குணம் இருக்குமே. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோட அம்சம் தானே. அந்த 3 குணம் இருக்குமே. சத்துவ வாசனை. இப்போ நான் சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணுங்க, நான் வந்து படித்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்க போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து நாளைக்கும் எடுக்க போகிறோம். நான் நிறைய கொட்டேஷன் கொடுக்குறேன். வாசனையை பற்றி நல்லா படிச்சுட்டே சாஸ்திர பிரமாணத்தோட உபனிஷத் பிரமாணத்தோடையே போகலாம். இப்போ இதை மட்டும் புரிஞ்சுங்க. தத்திர இந்த விஷயத்தில் கிரியா சம்ஸ்கார கிரியாத்மனா பரிணதக. இப்போ எனக்கு வந்து டீச்சிங் பண்ணுற ஹேபிட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஷிகேஷ்லேருந்து வந்தோன்னே நான் டீச்சிங் பண்ணுறதுக்கான அபிப்பிராயத்தோடையே தமிழ்நாட்டுக்கு வரல. நான் என்ன வந்தேன் அப்படின்னா எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் மலையடி வாரத்தில் போய் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளோ டீச்சிங் வந்து இத்தனை வருஷம் டீச்சிங்கில் இருந்துட்டோமே அப்படின்னு. நான் டீச்சிங் பண்ணுறதுக்கே வரவே இல்லையா அப்படின்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்தாங்க. முதல்ல 2 பேர் வந்தாங்க, சாமி நீங்கள் பாடம் எங்களுக்கு படித்து கொடுங்க அப்படின்னு. நான் டீச்சிங்கே ஆரம்பிக்கவே இல்லை. எப்படி அவங்களுக்கு தெரியும்னே தெரியல எனக்கு. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தார், ஒருத்தர் இங்கே திருக்கோவிலூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் ஊட்டியிலேருந்து வந்தார். வந்து பார்த்தீங்கன்னா சாமி நீங்கள் பாடம் படித்து கொடுங்க. எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? நான் பாடம் படித்து கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும்? நான் இன்னும் பாடமே ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு. நான் முதல் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர். யாருக்குமே ஸ்டூடெண்ட்டே கிடைக்க மாட்டாங்க. 10 பேர் எனக்கு ஸ்டூடெண்ட். மொத்த பிரஸ்தான திரையத்தும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் பிரம்மசூத்திரம் முடிக்கும் போது பேனர் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னைக்காவது இப்போ இது வரைக்கும் நீங்கள் பாடம் கேட்டிருக்கீங்கல்ல, என்னைக்காவது தடுமாறி இருக்கேன் நான் டீச்சிங்கில்? என்னைக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னு தெரியல, எதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கொஞ்சமாவது கொஞ்சம் இதாக இருக்குன்னா இல்லை ஃப்ளோ இருக்கா, நல்ல ஃப்ளோ இருக்குல்ல. இதை வந்து நான் இது 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 வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் இதோட வேகம். இப்போவாது நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக வேகத்தை கம்மி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். போன கிளாஸ்லலாம் நீங்கள் என்னோட கிளாஸ் பழைய கிளாஸ்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கே முடியாது, அவ்வளோ வேகமாக இருக்கும் உங்களுக்கு. தட்ட சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸஸ் மாதிரி போகும். நீங்கள் ரிசீவ் பண்ணுறது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் கிளாஸ் ஃபுல்லாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு டீச்சிங் ஹேபிட் இல்லை. ஆனால் எப்படி டீச்சிங்கோட இது கிரியா அந்த வாசனை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார், கிரியா சம்ஸ்காரக கிரியாத்மனா பரிணதா. நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணினீங்கன்னா அந்த காரியம் கிரியா வாசனையாக பதிவாயிரும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு கிரியா பண்ணினீங்கன்னா கிரியான காரியம், ஒரு காரியம் பண்ணினீங்கன்னா அந்த காரியம் காரிய வாசனையாக பதிவாயிட்டு உங்களை என்ன பண்ணும், திரும்ப
ஏன்னா அந்த காரியம் பண்ணுன்னு அது வெளிப்படும் போதெல்லாம் உங்களை கிரியாலேயே ஏவும். அப்போ நான் இந்த ஜென்மத்தில் வந்து டீச்சிங்கே பண்ணாதவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் எனக்கு வருது அப்படின்னா திடீர்னுலாம் வரல, அது முந்தின ஜென்மத்தில் இருந்த வாசனை தான், கிரியா வாசனை தான் இந்த ஜென்மத்துலையும் என்னை டீச்சிங் பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்கு, பரிணமிச்சிருக்கு. அப்போ கிரியாவா பண்ணினீங்கன்னா கிரியாவா அது வாசனையாகும் சித்தத்தில், அது வெளிப்படும் போது கிரியாவா பரிணமிக்கும், ஒரு காரியமாக பரிணமிக்கும். அதுக்கப்புறம் ஞான சம்ஸ்காரக ஸ்மிருத்தியாத்மனா. அப்போ ஒரு காரியத்தை பண்ணும்போதே ஒரு கிரியா பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த கிரியா ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நாலேஜும் கிடைக்குமா, ஒரு ஞானம் கிடைக்குமா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது இல்லை. எந்த காரியம் பண்ணாலும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது, இது நல்லது இது கெட்டது அப்படின்ற ஒரு ஞானமும் உண்டாகும். அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் போய் பதிவாகி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதான் சொல்றாரு ஞான சம்ஸ்காரக. ஞான சம்ஸ்காரம் என்ன ஆகும், புத்தி விருத்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைவாக வெளிப்படும். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களை காரியத்துல தூண்டுறது எது, கிரியா சம்ஸ்காரம், கிரியா வாசனை. இங்க போ அங்க போ இதை பண்ணு அதை பண்ணுன்னு அது யார் தூண்டுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல முந்தின ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ பண்ண வாசனை கிரியையில நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஞானம் எல்லாமே உள்ளுக்குள்ளார ஸ்மிருதி ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து சேகரித்த ஞானங்கள் எல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் ஸ்மிருதியாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஜீவனத்தை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிரியா, இன்னொன்று ஞானம். கிரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காரியத்தில் பின்னிலேருந்து புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம காரியம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஞான வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியா, அந்த கிரியையோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஞானமும் உள்ளுக்குள்ளார சித்தத்தில் போய் பதிவாகும், மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்நிய சம்ஸ்காரோ அந்யாத்மனா பரிணத இத்தியேவம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் அபேதேன ஏக விஷயத்வேன ச ஏகம் ரூபத்வாத் ஆனந்தர்ய சப்திதः காரியகரணபாவः சஜாத்தியோஹோ சம்பவதி ந விஜாத்தியோஹோ. அந்நிய சம்ஸ்காரோ அந்யாத்மனா பரிணதः. ஒரு சம்ஸ்காரம் வேற ஒரு சம்ஸ்காரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், கத்திரிக்காய் சாம்பாரோட வாசனை தானே உள்ள பதிவாயிருக்கும், அதுதானே ஸ்மிருதிக்கு வரும். நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் அப்படின்னு. நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்னு ஒரு சம்ஸ்காரம் வராது இல்லை, எப்படி வரும், ஒன்று சாப்பிட்டு ஒன்று எப்படி வெளியில் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சம்ஸ்காரம் வேற ஒரு வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை அடையாது. என்ன மாதிரி நீங்கள் பதிச்சிங்களோ அந்த மாதிரி தான் வெளிப்படும். இத்தியேவம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர். ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும், ஸ்மிருதினா நினைவுக்கு வருவது, சம்ஸ்காரம்னா சித்தத்தில் வாசனையாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கத்திரிக்காய் சாம்பார் நான் குக் பண்ணுறேன், கிரியாவா, நான் குக் பண்ணுறது கிரியா. இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்றது அது என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளார ஞானமாக பதிவாயிடும். கத்திரிக்காய் சாம்பார் செய்வது எப்படி அது உள்ளே போய் பதிவாயிடும். அப்புறம் அந்த கத்திரிக்காய் சாம்பார்ன்றது வந்து ஒரு கிரியா. அந்த கிரியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்போது, கத்திரிக்காய் இருக்குல்ல கத்திரிக்காய் சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணும், கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுறத என்ன பண்ணும், அந்த வாசனை வெளிப்பட்டு என்னை கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுற காரியத்தில் ஈடுபடுத்தும். நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கணும் அதுதான் வாசனையாகி ஒரு இன்ஜினியராக, ஒரு பில்டிங் இன்ஜினியராக இருந்து பில்டிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி இன்ஜினியராக இருந்துட்டு மிஷினர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம என்னெல்லாம் பதிக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரியையில் ஏவும். கூடவே என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாம்பார் நல்லா இருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைனாலும் இந்த ரெண்டும் அனுபவத்துக்கு பிறகு அது என்ன ஆகிடும், ஞானமாக சுகவாசனை துக்க வாசனையாக உள்ளே போயிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், ஐயா நல்லா இருக்காதுங்க அதை போய் எதுக்கு சமைச்சிக்கிட்டு அப்படின்னு அதை பண்ணாமல் போயிடுவேன் வெறுப்பில். அதே நல்லா இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிடணும், நல்லா இருக்குது அப்படின்ற வாசனை என்னை திரும்ப கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்றதால ஏவும்.
அப்போ எல்லா காரியங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனைகள் தான் பிரதானமாக இருக்கு. அதனால ஸ்மிருதியில எது வருதோ சட்டியில இருக்கிறது தான் அகப்பேல வரும். ஒரு பானையில நீங்க என்ன ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்களோ நீங்க எடுக்கும் போது அதுதான் கரண்டியில வந்து ஸ்பூன்ல இருந்து வெளில வரும். சட்டியில இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, வரவே வராது. அப்போ உங்களுடைய மெமரியில வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா எது வருதோ, எதெல்லாம் தோன்றுதோ அந்த தோன்றுவதற்கு பின்னாடி என்ன இருக்கணும், சித்தத்தில் ரெக்கார்டில் இருக்கணும் சாமி. இல்லாத ஃபைல் வந்து ஓப்பனே ஆகாது. அது ஞானமாக இருக்கட்டும் கிரியாவாக இருக்கட்டும் எதா இருந்தாலும். அதனால ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் அபேதேன, வாஸ்தவத்தில் பேதம் இல்லை. எதை அனுபவிச்சோமோ அதுதான் வந்து வாசனையாகும். எது வாசனையா இருக்கோ அதுதான் ஸ்மிருதிக்கு நினைவுக்கு வரும். அப்போ வாசனையும் ஸ்மிருதியும் ரெண்டும் ஒரே ஃபார்மா அபேதம்னா பேதம் இல்லாமல் இருப்பதால் அபேதேன ஏக்க விஷயத்வேன. கத்திரிக்காய் சாம்பார் வாசனை தான் கத்திரிக்காய் சாம்பார் ஸ்மிருதியா வெளியில வரும். அப்ப ஸ்மிருதிக்கும் வாசனைக்கும் ஒரே விஷயம்தான். கத்திரிக்காய் சாம்பார்ன்ற ஒரு விஷயம்தான் வாசனையா இருக்கும்போது வாசனை, அதே புத்திக்கு வரும்போது ஸ்மிருதி. அப்ப ஸ்மிருதிக்கும் வாசனைக்கும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயமா தான் இருக்கும். அதனால விஷயத்வேன ஏக்கரூபத்துவாத், இந்த ரெண்டும் ஒரே ஃபார்ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, வெளிப்படுற இடம் தான் வேற வேற. புத்தியில வெளிப்படும் போது பேர் வச்சுட்டோம் ஸ்மிருதின்னு, சித்தத்தில் இருக்கும்போது அதுக்கு பேர் வாசனான்னு பேர், வேற எதுவும் இல்லை. அப்போ ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூபமாக இருக்கிறதுனால ஆனந்தரிய சப்திதா, எந்த ஒரு தடையும் இல்லை. உங்களுக்கு வந்து வாசனைகளுக்கும் ஸ்மிருதிக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. ட்ரிக்கர் வெளியில் வந்துச்சு அப்படின்னா வாசனை வெளியில் வந்துடும். வெளில ட்ரிக்கர் வேணும். ட்ரிக்கர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பாடி. அந்த ட்ரிக்கர் தான் பாடி. ஒரு பாடி வந்துருச்சு அப்படின்னா அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரியான வாசனைகள் என்னாகும், பின்னாடியே வந்துடும். உங்களுக்கு நினைவு கொள்றது ட்ரிக்கர் இந்த சரீரம். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனந்தரியம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுது காரிய காரண பாவக சஜாதியோகோ. இந்த ஸ்மிருதிக்கும் வாசனைக்கும் என்ன சம்பந்தம்னு யாராவது கேட்டாங்கன்னா காரிய காரண பாவம்னு பேர். நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது காரியம், வெளிப்பட்டா காரியம், வெளிப்படாம இருந்துச்சுன்னா அது காரணம். அப்ப வாசனைகள் காரணம், வாசனைகள்ல இருந்து வரக்கூடிய ஸ்மிருதி காரியம். அப்போ ஸ்மிருதியும் வாசனைகளும் காரணக்காரிய பாவத்தில் இருந்துகிட்டு சஜாத்தியோகோ சம்பவதி, ஒரே ஜாதி தான் ரெண்டும். ரெண்டுமே என்னது, ஒரே ஃபேமிலி, வேற வேற இல்லை. அதனால ந விஜாத்தியோகோ, அது வேற வேற அப்படின்றத நம்ம மறந்துடணும். ரெண்டும் ஒன்று தான். அப்போ மனசுக்குள்ள வச்சுக்கணும். எனக்கு ஏகப்பட்ட, நான் திடீர்னு ஏதோ ஒரு வாசனை வருது. வாசனைனா நீங்கள் இனிமேல் என்ன கவனிக்கணும் தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ ஜாகிரத அவஸ்தையில் வெளிப்படுறதை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஜாகிரத அவஸ்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு இங்கே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த இங்கே ஜாகிரதத்தில் போகம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாசனைகள் வெளிப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, ஜாகிரதத்தில் போகம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான வாசனைகள் தான் ஜாகிரதத்தில் வெளிப்படுது. இதே சொப்பனத்துக்கு போங்க, சொப்பனத்திலேருந்து நீங்கள் பார்க்குற கனவு, நீங்கள் பார்க்குற அங்கே அனுபவங்கள் எல்லாம் அங்கேயும் இதே மாதிரி நடந்திருக்கா? ஆனால் விசித்திரமாக இருக்கும்ல சொப்பனத்தில் வந்து விசித்திரம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை பற்றி பிரஷ்னோபனிஷதம் சொல்லும்போது சொல்லுது, இந்த ஜென்மத்தில் பார்த்தது இல்லைனா கடந்த ஜென்மங்களில் பார்த்தது, இந்த ஜென்மத்தில் கேட்டது கடந்த ஜென்மங்களில் கேட்டது, இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சது கடந்த ஜென்மங்களில் அனுபவிச்சது. இது எல்லாம் நித்ரா சமயத்தில் உங்களோட மானசிக புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மனசுல இருந்து என்னாகும், காட்சிகளா விரியுது. அங்கேயும் நீங்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறீங்க. அப்ப அங்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்க வேற விதமான வாசனைகள் உண்டாகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஃப்ரெஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஜாகிரதையில் தெரிஞ்சு பார்க்குறோம், ஒன்றுமே தெரியல, எனக்கு ஃப்ரெஞ்சு வார்த்தை ஒன்று கூட தெரியாது. ஆனால் சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சுக்காரனோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன்.
ஒரு சரீரத்தில் ஒரு சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி தமிழில் பேசணும்னா அது மாதிரி இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. இது மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பேச தெரியாதே, எப்படி அங்கே பேசுனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான். ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஃப்ரெஞ்சுக்காரனாக பிறந்திருக்கணும், ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரனாக பிறந்திருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பதிவாகி சொப்பன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. இப்போ இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க, எது வந்தாலும் ஒரு சட்டிக்குள்ளார இருந்து வர்ற மாதிரி சட்டியில் இருந்தால் தான் வரும். சட்டியில் இருக்கிறதெல்லாம் என்னது? வாசனைகள். சித்தத்தில் இருக்கிறதா சட்டியில் இருக்கிறது. அந்த வாசனைகள்லாம் எப்படி வந்திருக்கும்? அந்த வாசனையா ஒன்றை அனுபவம் பண்ணாம அது வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துக்குள்ள வாசனையா போயிருக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தா தான் அது வாசனையா இருக்கும். அப்போ இனிமே நீங்க கவனிக்கணும், நீங்க வெளியில வர இந்த புத்தியில வெளிப்படுறது எல்லாம் ஸ்மிருதி ரூபத்துல, எல்லாம் சித்தத்துல இருக்கணும். எல்லாத்தையும் நீங்க ஏதோ ஒரு ஜென்மங்கள்ல அனுபவிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியே வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ சரீரத்தில் அனுபவிச்சது அப்படியே வாசனையா இருக்கும். அடுத்த மனுஷ சரீரம் கிடைக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி கர்மம், தேசம், காலம் எல்லாம் அமைஞ்சுது அப்படின்னா, ட்ரிக்கர் வெளியில வந்துச்சு அப்படின்னா ஸ்மிருதி அந்த நினைவு வந்துவிடும். இதான் சொல்ல வர. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் ஒரு 2 லைன் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இப்போ இந்த ஏலியன்ஸை பற்றின கல்பனைகள்லாம் நிறைய இருக்குல்ல. ஹாலிவுட் ஃபிலிம்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக ஏலியன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அந்த கேரக்டர்லாம் பார்த்தாவே ரொம்ப இதாக இருக்கும்ல. இந்த ஒவ்வொருத்தரும் எப்படி இப்படிலாம் கல்பனை பண்ணுறா. ஸ்டார் வார்ஸு இது மாதிரிலாம் இப்போ ஃபிலிம் பார்க்குறதே இல்லை, முன்னாடி பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விதவிதமாக இந்த கல்பனையெல்லாம் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அந்த கல்பனையெல்லாம் இருக்குமா இருக்காதா? யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்போ வாசனை அப்படின்னா ஒருத்தன் கல்பனா பண்ணணும் அப்படின்னா அந்த கல்பனைக்கு பேஸ் வந்து இருக்கணுமா? பேஸ் வந்து எங்கே இருந்து இருக்கணும்? இவன் தானே. ஆமாம், இவன் தான் கல்பனை பண்ணி உள்ளே இருக்கிறத வெளியில் எடுத்து அதை இது பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ கிரியேஷன் மொத்தமும் ஏற்கனவே இருந்தது. தாத்தா யதாபூர்வம் அகல்பயத். தாத்தானா பிரம்மா ஏற்கனவே இருந்த சிருஷ்டியத்தான் இப்போ படைச்சிருக்கார். அப்போ நீங்கள் பிரம்மாவே அப்படிதான் அப்படின்னும் போது அப்போ நீங்களும் நானும் ஒரு கிரியேஷன், சின்ன கிரியேஷன் பண்ணுறோன்னு வச்சுங்க. எந்த கிரியேஷனாக இருந்தாலும் அது ஏற்கனவே இருந்திருந்தா தான், அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தான் அதுக்கு மேலே இருக்கிறது வரும். நம்ம புதுசாக ஒன்றும் பண்ணவே இல்லை. மனசில் வச்சுங்க, எல்லாம் ரிப்பிட்டேஷன். மொத்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கிரியேஷனும் ரிப்பிட்டேஷன். அதனால இனிமே நல்லா தெரிஞ்சுங்க, அனுபவிக்காதது ஒன்றும் வாசனையாகாது, வாசனையா இல்லாதது எதுவும் மெமரிக்கு வராது. என்னது? உள்ளது போகாது, இல்லாதது வராது. உள்ளது போகாது, இல்லாதது வராது. இல்லது போகாது, உள்ளது போகாது, இல்லாதது வராதான். நாதபிரம்ம தமிழா படிச்சு வச்சிருக்காரு. அவர் சொல்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது எங்கன்னு. உள்ளது போகாது, இல்லாதது வராது. இல்ல, அது வந்து 3 குணங்களோட தன்மை. அது எப்படி வந்தாலும், நீங்க என்ன வந்தாலும் அது வந்து ஏற்கனவே நீங்க அனுபவிச்சதுதான் சொப்பனத்துல பதிவாயிருக்கும். 4வது பிரஷ்னோபனிஷத்துல 4வது பிரஷ்னம் பாருங்க. யத் திருஷ்டம் யத் திருஷ்டம் சா திருஷ்டம் ச ஸ்ருதம் சா ஸ்ருதம் ச அனுபூத்தம் சா அனனுபூத்தம் ச அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுது. நான் இந்த ஜென்மத்தில் பார்த்ததும் இந்த ஜென்மத்தில் பார்க்காததும். அப்போ இந்த ஜென்மத்தை பார்க்கணும், கடந்து போன ஜென்மங்களில் பார்த்ததும், இந்த ஜென்மத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதும், இந்த ஜென்மத்தில் கேட்காததும். அப்போ இந்த ஜென்மத்தில் கேட்காதுன்னா கடந்த ஜென்மங்களில் கேட்டதும், இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சதும், இந்த ஜென்மத்தில் அனுபவிக்காததும். அனுபவிக்காதுன்னா கடந்த ஜென்மங்களில் அனுபவிச்சதும். நித்ரா சமயத்தில் வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் சொப்பனம் அப்படின்னு பேர். ரொம்ப தெளிவாக பிரஷ்னோபனிஷத் மந்திரம் சொல்லும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொப்பனத்தில் நீங்கள் அனுபவிக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஜாகிரதத்தில் ஏதோ அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனா ரூபத்தில் அங்கே போய் உட்காந்துட்டு உங்களுக்கு வாசனையாக சொப்பனமாக விரியுது.